சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூப்ரமும் காயத்ரி அப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிப்பாங்க. அப்புறமா காப்பாத்தி நேரா பைரவி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒப்படைக்கிறாங்க. அப்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பைரவி. உடனே சஞ்சீவுக்கு நன்றி சொல்றாங்க. சஞ்சீவ், நீ மட்டும் சரியான நேரத்துல காயத்ரியை மட்டும் காப்பாத்தாத இருந்திருந்தா அங்க அவருடைய நிலைமை என்னவா இருக்கும்னு தெரியலன்றாங்க. நீ தான் சரியான சமயத்துல காப்பாத்திருக்கன்றாங்க. இங்க பாரு பைரவி, நம்ம எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படியெல்லாம் எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கன்றாங்க. இங்க பாரு, அப்படியெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் சரியான்றாங்க. காயத்ரியும் எங்களுக்கு சொந்தமான ஒருத்தி தானன்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு நல்ல மனசா இருக்கு, இதை நினைச்சாலே அவ்வளவு பெருமையா இருக்குன்றாங்க. ஆறுமுகம் அப்படியே கோபமா இருந்தாலுமே என் தங்கச்சி சரியான நேரத்துல காப்பாத்துனீங்க, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்றாங்க. இருக்கட்டும் ஆறுமுகம்ன்றாங்க. இனிமேலாச்சும் காயத்ரியா எங்கேயும் தனியா அனுப்பாதீங்கன்றாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க காயத்ரியை நினைச்சு. என்னை மன்னிச்சிரு காயத்ரி, உன்னை தனியை விட்டு இருக்க கூடாது அப்படின்ட்டு அனுப்புரணி ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, இப்படி எல்லாம் நடக்கும்னு யாராச்சும் நினைச்சாகலாமா? இல்ல அதனால நீங்க தேவையில்லாத விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டான்றாங்க. இல்லம்மா, மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, இப்படி எங்களால தானே இது மாதிரி எல்லாம் அடிச்சுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல சம்பந்தன் ஆறுமுகம் என்ன செய்ய போறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.